அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமோ கட் அனாலிசிஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னைக்கு நான் காலையில தெளிவாக சொல்லியிருந்தேன், 2 பிரீமியமும் பயங்கரமாக ரேஸ் பண்ணுவாங்க, அதனால நம்ம புள்ளி வரும்போது மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போய் பாருங்க, அதுதான் நடந்திருக்கும். சரி, இன்னைக்கு 25,700 புட்டு 142 சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும், 142 ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருந்தா மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்கு பாருங்க. 142 தான் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். நல்லா பாருங்க, அங்கிருந்து மார்க்கெட்டு இவ்வளோ இதாகுதுல்ல இந்த இடம்லாம், இதெல்லாம் ஃபால்ஸ். இதுதான் நம்ம மேக்ஸில் கண்டுபிடிக்க தெரியும். சும்மா இங்கே போகிறதெல்லாம் ஃபால்ஸ், இதுக்கு மேலே போகாது, அதெல்லாம் நம்ம மேக்ஸில் தெரியும். எகைன் பாருங்க, நல்ல ட்ரெண்ட் எப்போ கிடையாது, அதுக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க அந்த இடத்துல நம்மது. ஆனால் எகைன் பாருங்க 142, இங்கே தான் ட்ரெண்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 142ங்கிறது ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுது? இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும், இது ஒரு அடிஷனல் டூல் தான். ஆனால் இந்த 142ங்கிறது ஏன் இவ்வளோ வேலிடாக நடக்குது அப்படிங்கிறது மேக்ஸ் சார்ந்து சிந்திங்க முதல்ல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நாம் வந்து மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் எதையும் அணுகிறோம். ஒரு பிரைஸ் ஒரு விலையில போய் திரும்பி ஆகணும். இவர் காலையில இங்கே டிக்ளேர் ஆயிட்டாரு, இவர் இனிமேல் ஃபர்தரா போக மாட்டாரு அப்படிங்கிறதுலாம். இதெல்லாம் ஏன் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டுங்கிறது சிம்பிள் மேக்ஸுங்க, பெரிய மேக்ஸ் தான் கிடைக்கும், சிம்பிள் மேக்ஸ், அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும், லைக் ஏறி இருக்கும், கரெக்டுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.